குடும்பத்தை உருவாக்கினவர் கடவுள். மேக்கர் ஆஃப் ஃபேமிலி இஸ் காட். எனவேதான் தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம். வீடு என்பது இஸ் நாட் a building, it's not a structure, but it's a relationship. குடும்பம் எதனால் உருவாகிறது? உறவுகளினாலே உருவாகிறது. பணத்தினாலோ செல்வத்தினாலோ அந்தஸ்தினாலோ உருவாவதில்லை. குடும்பத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஃபேமிலி இஸ் ரிலேஷன்ஷிப். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய உறவுகளை தந்திருக்கிறார். இந்த உறவுகள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. தனி மனிதனாய் உலகத்திலே வாழ்வது மிக கொடூரமான ஒரு காரியம். We need someone to encourage us, someone to share our feelings, someone to wipe out our tears, someone to laugh with us, and also someone to fight with us. இல்ல ஒரு போராட்டம் இருக்கணும், ஃபைட் இருந்தா ஃபேமிலியில் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு குழந்தை என்கிட்ட சொன்னார், நான் என் மனைவியும் சண்டை போட்டதே இல்லை. நான் சொன்ன there is a problem in your life. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது. எப்பொழுதுமே எங்க ஃபேமிலி சண்டை யுவர் பெர்சன். ஏன்னா எப்பொழுதுமே நாம் we want to attract our partner's attention. For that நிறைய காரியங்கள் பண்ணலாம். And one of the most powerful thing is to fight or quarrel, to get attracted. மற்றவர்களை கவர்ந்திருப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? அதில் மிக முக்கியமானது இந்த சின்ன ஒரு உரசலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சி. எனவே இந்த ஃபேமிலி சண்டே on behalf of my family, on behalf of the families of the pastors, I wish you all a blessed and happy family life. And God has chosen your family as a channel of blessing, and let your family be a blessing to all families. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க உங்க குடும்பம் நீங்க மாத்திரம் சந்தோஷமாய் நீங்கள் மாத்திரம் எல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆபிரகாமே நான் உன் மூலமாக இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless the whole world through you, through your family. நீ மாத்திரம் பெறுகிறது, நீ சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கிறாய். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பத்திற்கும் ஆண்டவர் தருகின்றார். எத்தனையோ குடும்பங்கள் உலகத்தில் உண்டு. நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் தம்முடைய குடும்பமாய் தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய குடும்பமாய் தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த திருச்சபை ஒரு பெரிய குடும்பம். அதே போல் நம்முடைய குடும்பம் ஒரு சிறிய திருச்சபை. இந்த திருச்சபை ஒரு பெரிய குடும்பம். The church is a big family and my family is a small church. இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. இங்கே வரும்போது மாத்திரம் நாம் ஒரு விதமாகும், நம்முடைய வீட்டுக்கு போன விதம் வேறு விதமாகும். Even my family is a living place, dwelling place of the Almighty God. Every home is a church. So in every home, only the name of the God should be praised. Only நாம மாத்திரம் புகழப்படவில்லை. Whatever you do inside the church, you should do the same thing inside your home also. அதை நாம் மறந்து போக வேண்டாம். கடவுள் நம்மை அன்பாக அழைத்திருக்கிறார். குடும்பம் என்ற உறவை அவர் தந்திருக்கிறார். You go and see the mark pages and you will know the importance and the blessing of the family. தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகள் இருக்கின்ற அந்த இல்லங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள். கடவுள் இன்னைக்கு எவ்வளவு நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்பா என்று அழைப்பதற்கு, அம்மா என்று அழைப்பதற்கு, மகனே என்று அழைப்பதற்கு, மகளே என்று அழைப்பதற்கு,
உறவுகள் இல்லாமல் எத்தனை மக்கள் உறவுக்காக ஈக்குகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் பின்னால் நின்றாலும் குடும்பம் ஒரு துணைனா போதும், நமக்கு ஒரு தைரியம் அந்த குடும்பம் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கும். நாட் த ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, அறிமுகமாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பட் when you are alone, நீங்க தனியா இருக்கும் பொழுது nobody will come. நீங்க ஏதோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, பாடுகளை சந்திக்கின்ற பொழுது, இந்த உலகம் உங்களை கைவிடும், உங்களை நிந்திக்கும், உங்களை குற்றப்படுத்தும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக ஜெபிக்கிற ஒரு உறவு என்றால் குடும்பம் தான். அவர்கள் எப்போதும் நான் தவறு செய்தாலும் அவர்கள் என்னை விட்டு போக மாட்டாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நேற்று கூட நான் சொன்னேன், I am standing as a bishop of Parliament Diocese, 7th bishop of Parliament Diocese, because I am standing here. My old parents, my dad is 85 years old and my mom is 84 years old. They are always on their knees. Because of that knees I am standing here. என் தாய் தகப்பனும் உலகாலில் நின்றபடினால் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன். It's a testimony. The family Sunday, it's a testimony, and I am a living testimony and model of such. I have crossed many very hard times in my life. When I feel alone, I remember my parents. Somebody is there to pray for me. Somebody is there to shed tears for me. ஒருத்தர் நான் கேட்டேன், அப்பா இறந்தபோது நான் கேட்டேன், அப்பா ஏஜ் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க, ஃபீல் பண்ணாதீங்க ஐயா. அவன் சொன்னாங்க, நான் என் தகப்பனை இழக்கவில்லை, எனக்காக ஜெபித்து ஒருவரை இழக்கவில்லை. Who will pray for me? Hereafter who will shed tears for me? எனக்காக யார் கண்ணீர் விடுவாங்க? ஸோ அதை நான் இன்றைக்கு இழந்து விட்டேன் ஐயா அப்படி சொன்னாங்க. நிறைய பிள்ளைகள் அனுப்பிருக்கிறீங்க, ஆனவீக பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, கட்டளைகளே உங்களுடைய தாய் தரப்புடைய கண்ணம் பண்ணுங்க, பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம், obedience. கடவுள் எதிர it's a command given by the word of God to the children. Obey, please obey the way, kindly obey the children. It's a command, please obey, that's all, no more to speak. You have to obey the command. Government side la pathina, you have to first obey the order, then you can come and plead. Okay ஐயா போக முடியாது ஐயா செய்யலையான்னா definitely the officer will use of help. So first you have to obey. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கு நம்முடைய பேரண்ட்ஸ்களுக்கு தெரியுமாறு 3 வேத பகுதிகள் வாசிக்கிறோம். இந்த 3 வேத பகுதியிலும் வெவ்வேறு கான்டெக்ஸ்டில் இருந்தாலுமே ஆனால் இன்றைக்கு இந்த ஃபேமிலியோடு ரிலேட்டடாக அதை தெளிவித்து சொல்லி மாமன்றம் நமக்கு தந்திருக்கு. ஒவ்வொரு அந்த ரீடிங்கிலிருந்தும் பைபிள் அந்த ரீடிங்கிலிருந்தும் சில முக்கியமான காரியங்களை நாம் எடுக்க அன்போடு கூட நான் விரும்புகிறேன். அதில் இன்றைக்கு நம்முடைய மைய ரீடிங்காக செகண்ட் ரீடிங்காக எபிசோட் ரீடிங்காக கொலோசியர் இருக்கும் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதி வாசிக்கின்ற போது இந்த பகுதியிலே ஒரு லிஸ்ட் கொடுக்கப்படுகிறது. இந்த லிஸ்ட் ஒருவேளை வேற கான்டெக்ஸ்ட்ல ஒரு சர்ச்சுக்காக அந்த கொலோசியில் இருக்கின்ற திருச்சபைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கு இந்த குடும்ப ஆராதனைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயங்களை குறித்து அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் என்ன எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபேமிலி sanctuary of non-violence. Family sanctuary of non-violence இதுதான் நம்முடைய தலைப்பு.
குடும்பம் நான் வைலன்ஸ் என்றால் வன்முறையற்ற ஒரு சரணாலயம். சாங்சுவரினா சரணாலயம். இந்த சரணாலயத்தை சாங்சுவரி பார்த்தா different kinds of birds are there, but they live very happily together. Different kinds of birds from different countries, from different continents, they fly. Okay. So I am using one journal. It's by Sam Skontaras. The beautiful pictures. Thank you. எனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரணாலயம் என்பது பல்வேறு பறவைகள், ஆனால் ஒரே இடத்துல நம்ம சந்தோஷமாக பார்க்கலாம், ஒரே இடத்துல பார்க்கலாம். அந்த பறவை இந்த பறவை பார்த்து திட்டுமா, இந்த பறவை அந்த பார்த்து புறமப்படுமா. ஒரு காக்காய் வந்துட்டு இருக்குது, கிளி பார்த்து அப்பா எவ்வளோ அழகாக ஆண்டவர் கிளியை படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ அழகான கலர்ஸ் கிளி இருக்கு, நான் எப்படி கிடையாது, நான் கருப்பாக இருக்கேன். அந்த இல்லை வேற ஒரு பீக்கால மயிலை பார்க்கும்போது எவ்வளோ அழகான தோகைகள். ஒரு கோழியதை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுமா, சொல்லாது. இயற்கை இன்னொரு இயற்கையை பார்த்து இன்றைக்கு பொறாமைப்பட்டதே. பொறாமைப்படுகின்ற ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு படைப்பு யாருன்னா மனிதன் மாத்திரம். வேறு எந்த படிப்பும் இன்னொரு படிப்பை குறித்து பொறாமைப்படாது. ஒரு சிங்கம் ஒரு ஜிராஃபை பார்த்து இவ்வளோ படுத்திக்கலாம், ஒரு புதிய கழுத்து இருந்தா நான் புரியுது இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். யோசித்து பாருங்க, சிங்கம் ஜிராஃபோட கழுத்து இருந்தா எவ்வளோ அசிங்கம். கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தி நல்லது என்று கண்டார். He saw goodness in his creation. There is no flaw in his creation. Everything is perfect in the perfect place, the perfect figure. இன்னொரு பார்த்து நம்ம எப்பொழுதும் மனம் சூழ்ந்து போகவே கூடாது. நான் கொஞ்சம் கலராக இருந்தேன்னா என்னன்னு நினைப்பேன். அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்கேன். அமெரிக்காவோட ஜனாதிபதியே 3 பேர் கருப்பாக இருந்தாங்க. இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்தால் இப்படி இருந்த கருப்பாக யூ ஆர் பியூட்டிஃபுல். இவருக்குள்ளே நம்முடைய கட்டி கொடுத்தது கடவுளுடைய பார்வையை நான் விசேஷித்தமானவன். அவருடைய கையிலே நான் அலங்காரமான கிரீடம். குடும்ப வாழ்க்கையை இருக்க வேண்டிய மிக உன்னதமான ஒரு சில காரியங்களை மிக மிக சுருக்கமாக முடியும். Family is not an important thing, it is everything. Family is not an important thing, it is everything. அது ஒரு முக்கியமானது, அதுதான் எல்லாம். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மேசியா இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த உலகம் எதிர்பார்த்திருந்த அந்த ரட்சகர் அவர் ஒரு குடும்பத்திற்குள்ளாக பிறந்தார். ஐயோ திடீரென்று அப்படி தரிசனமாகி மேலிருந்து கீழே அப்படி இறங்கி அவர் வந்துட்டார். நாம் அப்படி செய்வது ஒரு ஏழையான குடும்பத்திலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். 30 வயது முதல் 30 வயது வரை அந்த குடும்பத்திலே ஆண்டவர் தங்கி அந்த குடும்பத்தின் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நேரடியாக அவர் தெரியும். எனவேதான் நம்ம சொல்லுவோம், அவர் பாவமே செய்யாத பிரதான ஆசிரியர், ஆனால் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர். He was tested. அவர் சோதிக்கப்படாமல் இல்லை, எல்லாவற்றையும் பாவம் சோதிக்கப்பட்டு பாவம். அதே போல எல்லாருக்கும் தெரியும். That's why when we pray as a family carefully, Lord help us. He knows very well what is the problem with that. Practically அவர் இருந்திருக்கிறார். அவன் அம்மாவுடைய கஷ்டம், அப்பாவுடைய கஷ்டம் எல்லாம் தெரியும். பொருளாதாரத்தின் கஷ்டங்கள் தெரியும். அவன் அப்பாவும் சாதாரணமானவர்கள் காப்பாற்றார். அந்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக அழகான ஒரு செய்தி எழுதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, கார்பெண்டர் என்ன ஞாபகம் ஒரு செய்தி Jewish carpenter. My father
My boss is a Jewish carpenter. And because Jesus was also a carpenter. அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறோம். 30 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பாரு? மொபைல் பார்த்துருப்பாரா, டிவி பார்த்துருப்பாரா, இல்லை ஏதாவது பைக் வாங்கி சுற்றிட்டு இருப்பாரா? இல்லை. ஆண்டவர் அந்த குடும்பத்திலிருந்து குடும்பத்தின் கஷ்ட நஷ்டங்களை தெரிந்திருக்கிறார். எனவே இன்றைய காலங்களில் உடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டங்கள், யார் எனக்கு தெரியும்? யாருக்கு நான் போய் சொல்லுங்க? கடன் தொல்லைகள் இவ்வளோ இருக்குது, பொருளாதாரத்தில் இவ்வளோ நெருக்கடி, யார் என்னை முடிவிப்பார்? உங்கள் உலகம் கலங்காது இருக்கிறார். ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிறார். அப்படி குடும்பத்தில் எங்கும் இருக்கிறார். Christ is head of his house. He is a silent listener. நீங்க இந்த வீட்டுக்குள்ள பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிறார், லிசன் பண்றார். இந்த பிரச்சனைகள் என்ன? லிசன் பண்றார். எனவேதான் உங்களுடைய கான்வர்சேஷன் இன்சைட் ஆப்ஜெக்ட் should be very very careful. நீங்க நினைக்கிறீங்க யாருமே கேட்கல, நான் என்ன வேணா பேசலாம், யாரை பத்தி வேணா பேசலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், சினிமா பாடல் பாடலாம், இப்படி வேணா பேசிக்கொள்ளலாம். There is a silent listener inside your house. ஆண்டவர் உங்களோடு இருந்து யோசித்து பார்க்கணும், கேட்டு பார்க்கணும். எனவே நம்முடைய வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கும். மனைவி பேசுகின்ற போது, கணவனை பேசுகின்ற போது, பிள்ளைகளை பேசுகின்ற போது, இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம்? மிக மோசமான வார்த்தைகள் உபயோகப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். மனைவியை ரொம்ப கேவலமா பேசுகிறோம். எத்தனை ஆண்டு அதை விட எல்லாம் கேவலமா பேசுகிற எத்தனை பெண்கள் இல்ல? ஃபேமிலியிலேருந்து வெட்டிங்கன்னா உடனே யாருக்கு சொல்லுவோம், உடனே மனைவி மாற்றப்போம். உள்ள போய் பார்த்தா அந்த ஐயா எவ்வளவு பாவம்னு தெரியும் இல்ல? எனவே ரெண்டுமே விக்டிமைஸ் ஆகிறது வந்து ரெண்டு சைடு இருக்கு. பேலன்ஸ் தான் we have to see. இந்த பக்கம் தான் ரெண்டு சைடு we have to see. எனவே இந்த வேர்ட்ஸ் யூஸ் எதை நாம் அதை ஆண்டவருடைய பயத்தோடு செய்யும். இந்த லிஸ்ட் பார்த்து நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், chosen by God. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பமாக, இதுவேதான் யோசுவா சொன்னார், நானும் வீட்டாரும் என்றார். யோசுவா தனியாக சொல்லிட்டார், நான் ஆண்டவரை எப்போது செய்வேன். Then what about your family? பெற்றோர் அமர்ந்திருக்கிறீங்க. Where is your family? Where is your son? Where is your daughter? குடும்பமாக நான் வந்திருக்கோம். கடவுள் யார் அதிபருக்கு? யோசுவா நானும் என் வீட்டாருக்கும் விட்டார். எனவே ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற போது நம்மை குடும்பமாக தான் பார்க்கிறார், இண்டிவிஜுவலாக பார்க்கிறார். நம்முடைய ஃபேமிலி ஆண்டவர் பார்க்கிறார், குடும்பமாக பார்க்கிறார். எனவேதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், ஹோலி ஃபேமிலி. பொதுவாக ஜோசப், மேரி, ஜீசஸ், பேபி ஜீசஸ், ஹோலி ஃபேமிலி சொல்லுவாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, நானும் நீங்களும் கூட ஒரு ஹோலி ஃபேமிலி தான். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், நம்முடைய குடும்பம். அது நம்ம வாழ்க்கையை எப்போதும் ஞாபகம். ஏதோ எதிர்ச்சியாய் நான் கணவன் மனைவியாக சேர்த்தெடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய அனாதை தீர்மானப்படி கடவுள் நமக்காக ஒரு குடும்பத்தை இன்றைக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Every day we have to give thanks for our family. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நன்றி, என் மனைவிக்கு நன்றி, என் கணவனுக்கு நன்றி, என் பிள்ளைகளுக்கு நன்றி, என் பெற்றோர்களுக்கு நன்றி, என் சகோதரருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் எப்படி ஜபத்தில் யாரும் சொல்லாமல் நீங்க முடிப்பீர்கள். ஆண்டவர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபை, இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம், நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்லணும். The family is not merely a social unit. It is meant to be a sanctuary. Ola நான் சொன்னேன், a sanctuary. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்ன மாதிரி, அப்பா ஒரு மாதிரி இருப்பாங்க, அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, பையன் ஒரு மாதிரி இருப்பான், மகன் ஒரு மாதிரி இருப்பான், எல்லாருமே கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி. பட் சாங்சுரி என்று உள்ளே வருகிற பொழுது we
have to forget everything. And we are one. We are one. But that oneness, bringing that oneness, maintaining that oneness is not very easy. It's very difficult. கடவுள் நம்மோடு இருப்பார் என்றார். அந்த குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவராக இயேசு தலைவராக இருப்பார் என்றார். மெயின்டைன் தட் ஒன்னஸ். அது எதுலாம் அந்த ஒன்னஸ் எப்படிலாம் காப்பாற்ற முடியும் என்பதை இங்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். பிரியமாயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருக்கமான இரக்கத்தை, கம்பேஷன். ஃபேமிலியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒரு கம்பேஷன், ஒரு இரக்கம். ஒருவருக்கொருவர் அந்த கம்பேஷனேட் ஒரு மைண்ட் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், அது இல்லாதனால தான் நீ நிறைய பிரச்சனை. அந்த இரக்கம் மிக பாவம். நம்ம என்ன செய்வாங்க, மனைவி பாவம், ஒரு பலவீனமான ஒரு பாண்டம், ஒருவரு பாவம், பலவீனம் நிறைய. நான் உதவி செய்யணும் மனைவிக்காக. கம்பேஷன் இல்லைன்னா அது வரவே வராது. அவங்களுக்கு என்ன செய்யணும், அவர் அதுதான் வந்திருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம், நான் எவ்வளோ செய்யணும், சும்மா தான் வீட்டில் வந்துருக்காரு செய்யும். ஏன் அந்த எண்ணங்கள் வருகிறது என்றால், கடவுளுக்குள்ளாக இருந்த அந்த மன உருக்கம் நமக்குள்ளாக இல்லை. குடும்பத்திலே அந்த கம்பேஷன் ரொம்ப நாம் நமக்குள்ளாக அந்த கம்பேஷனை நாம் காண்பிக்க வேண்டும். அதே போல் நம் குடும்பம், மற்ற குடும்பம் மீண்டும் கம்பேஷனாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கும்போது not only pray for our family, pray for all the families. எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்படுது. அந்த மன உருக்கம், அது உருக்கமான இரக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பிராக்டிஸ் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு எவ்வளோ இறங்க வேண்டுமானது, யாருக்கு இறங்க வேண்டும்? நீர் எனக்கு இறங்கினீங்க, ஆண்டவர் எனக்கு இறங்கினார், உங்களுக்கு இறங்கினார். You are unworthy to be called as God's children, God's family. You are unworthy to become the member of God's family. But still, ஆண்டவருடைய அந்த மன உருக்கம், the compassion, இன்றைக்கு உங்களை எண்ணியும் நம்முடைய பிள்ளையாக இருக்கிறது. நம் ஆண்டவருக்கு முன்பாக எந்தவிதம் தகுதி இல்லாதவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே முதல் காரியமாக நாம் இரண்டாவது தயவு என்று சொல்லி கைண்ட்னஸ். Kindness. Every act, you should be kindful. Kindness இருக்க வேண்டும். When you speak or when you act, everything, kindness should be revealed. அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இல்லை, அதுதான் ரொம்ப மாசுவாக. எங்கள் அப்பா இல்லை அதிர்ந்து கூட பேச மாட்டார். நிறைய சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்னை அதிர்ந்து கூட பேசுறது, ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். த சேம் டைம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நான் அதிர்ந்து கூட பேச மாட்டேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி என்னுடைய அப்பா. சொல்லுமே, இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை சொல்லணும், டாடி இஸ் வெரி கைண்ட் enough to me. எனக்கு ரொம்ப அதிகமாக அவங்க மன உருக்கமாக இருப்பாங்க, தயவாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை வேண்டும், கணவன் மனைவியிடத்துல தயவாக இருக்கு, ரொம்ப கைண்டாக இருக்கு. நீங்கள் பேசுகின்ற போது ரொம்ப கைண்டாக பேசுங்க. அதில் அவங்க ஒதுக்கி போயிடுவாங்க. இல்லை, எல்லா ஹஸ்பண்ட்ஸும் நல்லா தெரியும். நீங்கள் பேசினாலே போதும், மனைவி ஒதுக்கிடுவாங்க, அடுத்துருவாங்க. அவங்க லவ் அப்படியே எல்லாமே அவங்களுக்கு மேலே பண்ணுவாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு காரியம். இன்னைக்கு நாம் அப்படி பேசவில்லை. எனவே இனி வரும் காலங்களிலே பிரச்சனைகளை சரிப்படுத்த வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கின்ற ஒரு ஆலோசனை. தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் தான் இருக்குது. அன்சால்வ் சொல்ற பிரச்சனை தான் இருக்குது. இல்லவே இல்லை, நான் கடவுளை பலப்படுத்துகிற எல்லாம் I can do everything through God who strengthens me, to Christ who strengthens me. So Christ should be our strength, our family strength. Then you can show your kindness. The words should be very kind. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நம் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவது காரியம் மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் அதர்ஸ், ஹியூமிலிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஈகோ.
ஈகோ தான் இன்னைக்கு குடும்பத்தை அழிக்கிறதை பார்க்கணும். Who is big and who is small, who is powerful என்ற அந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு குடும்பத்துக்கு. பவர் ஸ்ட்ரகிள், யாருக்கு பவர்ஃபுல் என்ற அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? கணவனா, மனைவியா, பிள்ளைகளா? யார் அதிகாரம்? யார் அதிகாரம் செலுத்த வேண்டும்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், பெருமையுள்ளவருக்கோ கர்த்தர் எதிர்த்திருக்கிறார். கடவுள் தன்னை தாழ்த்தினார். எதுவரைக்கும் தாழ்த்தினார்? மரண பரியந்தம் தாழ்த்தினார். கடவுள் அவரை வான பரியந்தம் சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினார். நாம் இன்றைக்கு தாழ்த்துவதற்கு ஆயத்தமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வந்துச்சு. யார் ஃபர்ஸ்ட் போய் பேசுறாங்க? நான் போய் பேசிட்டா ஓல்டு போயிடும். அதில் வேறு வெளியிருந்து வேறு நிறைய அட்வைஸ் தான் வீட்டில் விட்டுறாங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இதெல்லாம் நிறைய அட்வைஸ் அந்த மாதிரி தான் வரும். இல்லை, நான் ஆண்டவர் சொல்லுகிற அட்வைஸ், கடவுள் நமக்கு சொல்லுகிற, பைபிள் நமக்கு சொல்லுகிற அட்வைஸ். humble yourselves. He humbled, God humbled himself. He emptied himself. இப்போதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். தம்மை தான் பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அடிமையின் ரூபம் எடுத்ததை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ். என்னை போல ஒரு அடிமையானாரா? என்னை மேல் ஒரு பாவியானாரா? That is the joy of Christmas. God became flesh. The word became flesh. கடவுள் மாம்சமானார். என்னை போல ஒரு பாவ மாம்சத்துக்குள்ளாக வந்தார். அதே போல இன்றைக்கு நானும் என் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் நாம் மற்றவருக்கு நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம். ஒரு டீ கப்பு குடிச்சிட்டீங்க, ஒய்ஃப் தான் அவங்க எடுத்துகிட்டு போகணும், டோன்ட் பே. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபை எடுத்துகிட்டு போய் கழுவி அது மாதிரி வைக்கணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து அப்படியே செஞ்சீங்கன்னா வயசுக்கு வந்துடுவாங்க. அப்பப்போ பேசினா அவனுக்கும் கலவணும் இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நல்லா ஒரு அடிமையை சேர்றாங்க தமிழர்கள் இருக்கிறது. இட்ஸ் மியூச்சுவல் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். ரெண்டு பேரும் சொல்லுங்க, நாட் ஒன்லி ஃபார் आवर சன்ஸ். ரெண்டு பேரும் எல்லாரும் எல்லாரும் அப்படி தாழ்த்துகின்ற போது அந்த குடும்பத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் உனக்கான வாய்ப்புகள் இல்லை. அது கடவுள் நமக்கு காண்பித்த ஒரு முன்மாதிரி. கடவுள் ஒரு முன்மாதிரி. தன்னை தாழ்த்தினார். விசுவாசிக்க நீங்களும் நான் நம்மை தாழ்த்தினார். சாந்தம், gentleness. Be a gentle man, be a gentleman. டரரா அப்போ பார்த்தீங்கன்னா டரரா பயமா இருக்கு. அப்போ பார்க்க ஒருத்தர்கிட்ட ஒரு பிரசங்கர் சொன்னார். அவன் போய் கேட்கிற, கடவுள் எப்படி இருப்பார்? உங்க அப்பா அம்மா இருப்பாருன்னா பயந்துட்டான். ஐயோ, எங்க அப்பா அம்மா பக்கத்துலேயே போகக்கூடாது. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஒரு டெரர், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி, ஒரு போலீஸ் மேன் டெரர். அப்படி இருக்கக்கூடாது. ஜென்டில்னஸ் கண்டிப்பாக அப்படி வாழ்க்கை இருக்கணும். எல்லாம் விஜயங்களில் ஜென்டில்னஸ் காணப்படுறது. அந்த அந்த சாந்தம் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பூமியை சிந்தித்துக் கொள்வார். அதே நினைக்கிறாங்க ரொம்ப பிரேவா பயங்கரமாக பூமியுமே நம்ம ஆளுகைப்பட்டது. பட் இங்கே சொல்லப்படுறது அப்படி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியம். நாம் சார்ந்த குணமாக பூமியை பொறுமையுள்ளவராக பூமியை சிந்தித்துக் கொள்ளும். உங்களுடைய மனைவியை சிந்தித்துக் கொள்ள வேண்டுமா? உங்களுடைய கணவனை சிந்தித்துக் கொள்ளுமா? நீங்கள் அடைய வேண்டிய முதல் காரியம் சார்ந்த குணம். உங்களுடைய சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறார். Everybody should know and witness your gentleness inside your home and outside the society. He is a gentleman. He is a curious gentleman. ஆண்டவர் சார்ந்த குணம். அவர் சாந்தத்தை எப்போதும் வெளிப்படுத்துகிறார். மென்மையானவராய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மென்மையானது பலவீனமானது அல்ல. குறிப்பாக நிறைய விடவர்களுக்கு gentleness is a weakness in it. Gentleness is not a weakness. It is your strength. It is your strength. Perseverance is முக்கியமான காரியம் gentleness. சாந்த குணம் இருந்தால் தான் நீங்கள் எல்லா கஷ்டங்களையும் பொறுமையாக சகிக்க முடியும்.
எனவே அந்த சாந்த குணத்தை நாம் அணிந்து கொள்ள குடும்பத்திலே சாந்த குணமாக இருக்க ஆண்டவர்களை ஆசிரியர். கடைசியாக ஒரு நீடிய பொறுமை, பேஷன்ஸ். ஆவியின் கனிகள் நிறைய வருவார். பலத்தில் 5 ஆவியின் ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் என்ன வரும்? நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை நமக்குள்ளாக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை உண்டுதான். பிரச்சனை இல்லாத குடும்பம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் there will be some problem. You are facing some trouble. பட் அது தீர்க்க முடியாது. பிரச்சனைகளை கருணை சமூகத்தில் வைத்து நீடி பொறுமையோடு கர்த்தரை காத்திருக்கிறது. நிச்சயமாக அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியது. ஏற்ற வேளையில் அவர்களை உயர்த்துவார். பிரச்சனைகள் வருகின்ற போது நீங்கள் சாந்த குணத்தோடு, நீடி பொறுமையோடு, விசுவாசத்தோடு உடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிங்க. எந்த மொழி காலத்திலும் பெரிய தீர்க்க தரிசனம் அங்கே நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. Everything is in the Bible. The word of God is sufficient for all. எங்கே ஓட வேண்டியது? அந்த மொழிக்காரர் அவர் தீர்க்க சொல்வாரா? அவர் என்னுடைய வீட்டில் வந்து ஜெபம் பண்ணா என்னுடைய வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருமா? முடியாது. You have to change. எவ்வளவு மொழிக்காரர்கள் ஜெபம்னாலும் நமக்குள்ளாக மாற்றம் இல்லைன்னா எந்த மாற்றமும் ஏற்படாது. எந்த மாற்றம் இல்லை. எனக்கு மாற்றம் ஏற்படும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இதனால சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. நீங்க குடும்பத்தில் எவ்வளவு கவலை, எவ்வளவு பாரம், அதனால் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் நான் சதிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர் திரும்பி நமக்கு சொல்கிறது. ஒன்றுக்குமே கவலைப்படாது. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு இன்ஃபார்ம் பிரைஸ். என்னால் ஜெபமே ஜெயம். எப்படிப்பட்ட தோல்வி இருந்தாலும் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். சூழ்நிலை மாற்றுவார். எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய உணவர்களை முடக்கி கண்ணீரோடு முட்டி தேயும் வரை கண்ணீர் பட்டு கண்ணீர் தீர்வு வரை ஜெபித்து எப்படி மாற்றங்களை குடும்பங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி மாற்றம் மாற்றம் தேவை. குடும்பமும் சமாதானமான சந்தோஷமாய் பிரிந்திருக்கிறவர்கள் மீண்டும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வேண்டும். ஆண்டவரே, no need of any court, legal opinions or any governmental departments like police and all. எதுவும் go to the altar. அங்கு நீங்கள் உணவருகிறார் எழுதுகின்ற போது புதுவெடுத்து எழுதுகிறீர்கள். The altar of God will transform, will change the total life. வாழ்க்கை முழுமையாக மாற்றும். So every home should have an altar. அதுக்கு ஆல்டர் கட்டணும் அவசியம் கிடையாது. Wherever you are gathered, it is an altar. இங்கெல்லாம் எங்கே 2 பேரோ 3 பேரோ நாமத்திலே கூடி வருகிறோம். அவர் மத்தியிலே நான் இருப்பேன். கண்டிப்பாக இருப்பேன். வார மாட்டேங்க. உள்ளத்தில் வாங்க, இடையிலத்துக்கு வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என்னோடு வாசம் பண்ணுங்க என்று நாம் ஆண்டவரை அழைக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் வருது. ஒவ்வொரு நாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனநிறையும் தரும். பணம் அல்ல, செல்வம் அல்ல. இன்னைக்கு பணக்காராய் வாழ்வதை விட சமாதானமாய் வாழ்வதுதான் நீங்கள் சமாதானம். நிறைய பேர் பாய போட்டு பிள்ளை வச்சு படுத்தா அதை முடிச்சு நம்ம காலையில் 3 பேர் இருக்கும். நம்ம போய் பெற்று படுத்தா தான் எல்லா ஞாபகமும் இருக்கும். எல்லா பிரச்சனையும் வந்து அதெல்லாம் திருப்பி முடிவுக்கு மணி 3 ஆயிடும். 3 மணி ஆயிடுச்சா தூங்குறது. ஆனால் கர்த்தர் தன் பிரியமானவர்களுக்கு நிச்சயிக்கிறார். எனவே நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். ஜெபம் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கும். Let our family be a sanctuary. It should not be a hotel. It should not be a lodge. It should be a sanctuary. அந்த மகிழ்ச்சியின் சத்தங்கள் கிடைக்கும். ஒரு சாட்சியை போய் பாருங்க. எல்லா பறவைகளும்
மகிழ்ச்சியோடு பாடல் பாடு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னுடைய குடும்பத்துக்குள் யாராவது வருவார்கள் என்றால் they should feel they have entered into science, entered into heaven. Every family, every Christian family is a foretaste for the coming kingdom. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் வரும் இறையரசு நீதியாக இருக்க வேண்டும். கட்டதாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சென்ட் லூக்ஸ் கொண்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டவர் தர நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியோடு இருங்கள். பிரச்சனைகள் கொண்டுதான், பாடுகள் கொண்டுதான், பல்வேறு விதமான அனுதினமும் நாம் சந்திக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. But with the strength of God, we can do. கண்களை முடிச்சிருக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்க வழிநடத்தும் நான் பரிசுத்த தகப்பனே, எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறீங்க. இந்த உலகத்திலே நீ தந்த உறவுகள் மிகவும் மிகவும் அந்த இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் எங்களுடைய உறவுகள் அதற்கு காரணம். முதலாவது நீர் எங்களுடைய உறவாணி, உமக்கு நாங்கள் உருவானோம். எங்களை பிள்ளைகள் அழைத்து சுவாமி அவருடைய நாமத்தினாலே யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் எல்லாரும் பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொண்டுதான் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு பிள்ளைகள் ஆகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்தை ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி. பெற்றோர்கள், சகோதரிகள், சகோதரர்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஒரு ஸ்தோத்திரங்கள். நன்றி. அன்றே எங்களுடைய குடும்பம் ஒரு சரணாலயமாக நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஏதேனும் தோட்டமாக மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட வேண்டும். என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்ப ஆராதனையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை வாழ்க்கையை தர வேண்டுமா எனக்கு மன்றாடுகிறோம். வார்த்தைகளை ஆண்டவரே தியானிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே அழுதின வாழ்க்கையிலே ஆண்டவரே அது நடத்தப்பட வேண்டும். கர்த்தாவே, உடைந்திருக்கிற குடும்பங்கள், கஷ்டங்களில், துன்பங்களில், துயரங்களிலே, பாடுகளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான பிரபு நீர் பிறந்திருக்கிறேன். உலகம் தர முடியாத சமாதானத்தை தாழ்ந்தார். இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தின் படியாளர்களாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இறுதி வரை உங்களோடு கொண்ட உறவிலும் இந்த சமூகத்தோடு கொண்ட உறவிலும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களோடு கொண்ட உறவிலும் நாங்கள் நிலைத்திருந்து நாமத்தை மகிமைப்படுத்தி கருவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.